மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டினது 2 கற்களுக்கும் இடையில் சிமெண்ட் சாந்து போட்டு இன்றைய நாட்களில் கட்டுவார்கள். ஆனால் அந்த சாலமோன் கட்டினது தங்கத்தை உருக்கி சிமெண்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தி கட்டினான். இவன் தீக்கொளுத்தி எருசலேம் தேவாலயத்தை அழிக்கும் பொழுது அந்த தங்கமெல்லாம் உருகி கட்டடத்து சந்து பொந்துகளுக்குள் போய்விட்டது. பின்பு கிமு 135 ஹெட்ரின் என்ற ரோம பேரரசன் வந்து அந்த தங்கங்கள் இடிக்க ஒவ்வொரு கல்லாக பேர்த்து 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 எடுத்து தங்கத்தை எடுத்து கொண்டு போய் விட்டான். கொண்டு போய் லெபனான் தேசத்திலே பால்பெக் என்ற இடத்திலே பாகாலுக்கு அவன் ஒரு ஆலயத்தை கட்டினான். பின்பு சிலுவை போர் உண்டாயிற்று. சிலுவை போர் மூலமாக அந்த இடம் கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆலயம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள் இப்பொழுதும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மறுபடியும் ஆண்டோடு வரிக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து எழும்ப வேண்டும் அல்லவா? ரகசிய வரிக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து வெளிப்பற்றி தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பின் 3 ஆண்டு அந்தி கிறிஸ்துவின் பின் 3 ஆண்டு காலம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவானவன் ஆலயத்திலே பிரவேசித்து தன்னை மேசியா என்று அறிவித்துக் கொண்டு தன்னை போல உருவாக்கப்படும் சிலையை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசிக்கிறபடி அந்த சிலையை அவன் வழிபட வேண்டும் என்று யாவரும் கட்டளையிடுவான். 666 இலக்கத்தை தரித்துக் கொள்ளாத ஒருவரும் விற்கவும் கொல்லவும் கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்கின்றபடி, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என்னென்ன விசுவாசத்தோரோ முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய் பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்து தேவன் போல உட்கார்ந்தது தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அருமையான கடவுளுடைய ஜனமே, அந்தி கிறிஸ்துவானவன் வெளிப்பட்டு தன்னை மேசியா என்று யூதர்களுக்கு அவன் அறிவித்துக் கொடுத்து, யூதர்களும் தங்களால் எதிர்பார்த்திருந்த மேசியா இவனே என்று ஏற்றுக்கொண்டு முதல் 3.5 ஆண்டு காலம், அது அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலத்தில் முதல் 3.5 ஆண்டு காலம் முழுமையிலும் அவனுடைய ஆராதனைகள் வழிபாடு முறை எருமைகள் எல்லாவற்றையும் பங்கடைவார்கள். பின் 3.5 ஆண்டு கால ஆரம்பத்தில் இவன் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறபடி, அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்க முடியாதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று நான் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இவன் தன்னை போன்ற ஒரு உருவத்தை செய்து இதை வழிபட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். ஆகினால் கட்டாயப்படுத்தி தானே தேவன் என்றும் அறிவித்துக் கொள்வான். இதை அறிந்த அவர்கள் அன்றாட பலியை நீக்க இவன் இட்ட கட்டளை உணர்ந்த அவர்கள் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறோம். சணல் வஸ்திரம் தரித்த 2 பேர் ஆலயத்தின் உள்ளே பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களும் அளந்துவார். ஆலயத்தின் புறப்பகுதி புறஜாதியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்க முடிகிறது. இந்த 2 தீர்க்கதரிசிகளாய் எளிய ஹானோக்குவை அந்தி கிறிஸ்துவான் கொலை செய்வான் என்றே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாக வாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்களை அவன் கொலை செய்வான் என்று 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து இருக்கிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும் என்று வாசிக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலத்தில் அவனால் நடத்தப்படுகின்ற அந்த ஆலயம், ஆராதனை நடத்தப்படுகின்ற இதற்கு ஆலயம் வேண்டும், ஆலயத்தில் உடன்படிக்கை பெற்றி வேண்டும். இவைகள் எல்லாம் பழையற்பாட்டின் நியமத்தின்படி பரிசுத்த ஸ்தலம், தொங்குதெறி, மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற நியாயப்பிரமாண முறைமையின்படியாக அங்கு ஆலயம் கட்டப்பட்டு ஆராதனை நடந்தாலே இவர்கள் மேசியா என்று அவனை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனபடினால் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். இப்படி ஆலயம் அவர்களுக்கு இல்லையே. ஆகினால் ஆலயம் கட்டப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே
அதற்குரிய எல்லா ஆயத்தங்களும் அங்கு ஏற்பாடு நடந்திருக்கின்றது. 1947 ஆண்டானது ஆலயம் கட்டுவதற்குரிய எல்லாருடைய நீள அளவுகோல்களை சவக்கடலில் ஒரு சுருள் கடந்து அவதை அடைந்திருக்கிறார்கள். தேவாலயத்தின் சுருள் என்று அதை சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 41 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கே செப்பு சுருள் என்று சொல்லப்படுகிறது. தேவஜனமே, கிபி 70 தீத்துராயினால் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சுருள், செப்பு சுருள் மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் ஜோர்டான் மன்னனின் பாதுகாப்பில் உடன்படிக்கப்பட்டு இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எத்தியோப்பியா நாட்டில் சியோ நகரத்தில் உள்ள சர்ச்சிற்கு அடியில் அந்த உடன்படிக்கப்பட்டு இருப்பதாக கண்டறியப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பாவ மன்னிப்புக்கு என்று கடாரியின் சாம்பலை தெளிக்க வேண்டுமே, அதற்கு என்று சிவப்பு நிற கடாரி வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது யூதேயா தேசத்திலே. ஆக ஆலயம் கட்டப்படுவதற்குரிய எல்லா நிலைகளும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்நாட்களிலே மோசேயின் பிரமாணத்தின்படியாக ஆலயம் கட்டுவதற்கு ஆசாரிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே மாரியர் பட்டம் அடைவதற்கு பயிற்சி எடுக்க அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரே ஒரு கடமை ஆரோனின் சந்ததி தான் என்பதை அந்த மாணவன் நிரூபித்தால் அவன் அந்த ஆசாரியத்துவத்திற்கு பயிற்சிக்கென்று சேர்த்துக் கொள்ளப்படுகின்றதா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் கட்டுவதற்குரிய இடம் கிபி 635 ஓமர் மசூதி ஒரு பாறையில் கட்டப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய எண்ணத்தின்படி அவருடைய முகமது நபி நாயகம் ஒரு குதிரையின் மேல் ஒரு ராத்திரியிலே அந்த ஓமர் மசூதி பாறையிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான நம்பிக்கையின்படி அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது. இதுவரைக்கும் அந்த இடம் தான் ஆலயம் கட்டப்பட்டிருந்த இடம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இடத்திற்கு தென்புறத்திலே 42 அடிக்கு அப்பால் ஒரு மண்மேடு காணப்படுகிறது. ஆராய்ச்சியின் மூலமாக 1998 ஆண்டில் கண்டறியப்பட்டபடி சாலமோன் கட்டின ஆலயம், தாவீது 1ஆம் இடத்தில் வாங்கின அந்த ஆலயம் கட்டுவதற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட 600 சேக்கலுக்கு வாங்கப்பட்ட நிலம் அந்த இடம்தான் என்று கண்டறியப்பட்டாயிற்று. ஆகினாலே ஆலயம் கட்டுவதற்குரிய பிரச்சனையும் தீர்ந்தாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1975 ஆண்டிலேயே இவர்கள் சுதந்திரம் பெற்ற பின்பு இதே மோரியா மலை என்றால் இன்றைக்கு ஒலிவ மலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறையப்பட்டார் அல்லவா, அந்த கொல்கதா மலைதான் ஈசாக்கு பலி செலுத்தப்படும்படி தேவன் ஆபிரகாம் கட்டளையிட்டார். தாவீது 1ஆம் இடம் வாங்கப்பட்ட நிலம் அதுவும் அந்த ஒலிவுமலை பகுதியுமே எருசலேமும் சேர்ந்தேதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல கடந்த 1975 ஆண்டு பெரிய ஒரு ஆராதனை இவர்கள் நடப்பித்து இருக்கின்றார்கள். மோரியா மலையிலே யூதர்கள் சேர்ந்து பழையற்பாட்டின் முறைமையின்படியாய் நியாயப்பிரமாண முறைமையின்படி ஆராதனை நடப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஆலயம் கட்டுவதற்குரிய கற்கணம் 1948 ஆண்டிலேயே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து கோல்டன் ஸ்டோன் என்ற கற்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு இன்றைய நாட்களில் ஆலயம் கட்டுவதற்குரிய ஆயத்த நிலையில் இருக்கிறது. அதற்குரிய பணம் தேவையெல்லாம் டாலர் கணக்கில் சேர்ந்து இருக்கிறது என்றால், அருமையான தேவச்சனமே, ஆலயம் மண்மேடாக்கப்பட்டது என்ற தீர்க்க தரிசனத்தின்படி மண்மேடாக்கப்பட்டது. ஆனால் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக அது மறுபடியும் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தேவனால் அறிவிக்கப்பட்ட சத்தியம் தீர்க்க நிறைவேறி ஆயிற்று. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைக்கொள் பாக்கியவான்கள் காலம் சமயமாயிற்று அல்லவோ. தேவச்சனமே, உன் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். உன் ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமா? சியோன் புறப்பட்டது, நகரமாக்கப்பட்டது. எருசலேம் மண்மேடாக்கப்பட்டது, செழிப்பு வாய்ந்த தேசமாக்கப்பட்டது. ஆலயம் மறுபடியும் கட்டப்படுவதற்குரிய ஆயத்தங்களாம் நிறைவேறி ஆயிற்று. ஆலயம் கட்டப்பட மணவாளன் இயேசுவின் வரி இருக்க போகிறது.